வெல்கம் டு யூபிஎஸ்சி பில். ஸோ நாம் நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரண்டாக சொல்யூஷன் ஃபார் 2025 மெயின்ஸ். ஸோ முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் ப்ரொவைட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபியில் எக்கனாமிக் ஜாகிரஃபி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இந்த டைம் கொஷின் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஜாகிரஃபியும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் ஜாகிரஃபியில் ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின். வாட் ஆர் நான் ஃபார்மிங் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ்? How are these activities related to physiographical features of India? Discuss with suitable example. நல்லா பாருங்கள், கொஷின் அவங்களே ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லையும் நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் ஜாகிரஃபி கொஷின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ரெண்டு பார்ட்டாக அவங்களே பிரித்து கொடுத்துட்றாங்க. என்னது? கிளைமேட் சேஞ்சு, கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட்டு. ஸோ இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் சீ லெவல் மீன்ஸ் இன் ஸ்மால் ஐலாண்ட்ஸ், இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் ஸ்மால் ஐலாண்ட்ஸ், அதே மாதிரி இம்பேக்ட் ஆஃப் சீ லெவல் ரைஸ் இன் ஸ்மால் ஐலாண்ட்ஸ். ரெண்டு பார்ட்டாக அவங்களே பிரித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் நான் ஃபார்ம் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபிசியோகிராஃபிக்கல் ஃபீச்சரில் அது என்ன மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்டை எதையுமே போர்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜென்ரலாக நான் ஃபார்மிங் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ்னு எடுத்தாலே ஃபார்மிங்னு வந்துடும் மைண்டில். அதனால தான் நான் ஃபார்மிங் இங்கே வந்து மீன்ஸ் அது எக்ஸப்ஷனலாக மீன்ஸ் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி என்னெல்லாம் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் ஃபஸ்ட்டு டெஃபினேஷனுக்கு வாங்க. ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டைரெக்டாக நேச்சுரல் ரிசோர்ஸை வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலயமா மீன்ஸ் இப்போ ஃபார்மிங் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபார்மிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரிசோர்ஸ் வேறு என்னெல்லாம் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் டேரெக்டாக எக்கனாமியாக கன்வெர்ட் பண்ணுறோம். டேரெக்டாக ஃபிஷிங், ஃபாரஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ், ஸோ அதுக்கடுத்து இந்த தேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பிகல்ச்சர், ஃபிசிகல்ச்சர். ஸோ அதுக்கடுத்து வந்து மைனிங். ஸோ அதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரை தாண்டி ஹார்டிகல்ச்சர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஃபார்மிங் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் தான் அதுவுமே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஃபைனலாக அனிமல் ரியரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்லாம் சேருது. பட் நான் ஃபார்மிங் டைரி இண்டஸ்ட்ரீஸ், இப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டி தான். பட் ஃபார்மிங்கோட சம்மந்தப்பட்டது இல்லை, மீன்ஸ் இட்ஸ் நாட் ஃபார்மிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் தேன் ஃபார்மிங் இதுவுமே ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னது, ஸோ அதாவது ஃபிசியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியாவோட இது எப்படி ரிலேட் ஆகுதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து நம்மளோட ஃபிசியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ நம்மளோட கோஸ்டல் இது எல்லாமே ஃபிசிகல்ச்சர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷிங் கிரவுண்ட் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெட் சாயிலில் மெய்ஸு, பிளாக் சாயிலில் காட்டன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்லேயும் நம்ம வந்து பாம்ஸ், டேட்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நார்தன் காஷ்மீரில் வந்து சாஃப்ரானு. ஸோ ஹார்டிகல்ச்சர் பிளான்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், இது எல்லாமே ஹார்டிகல்ச்சருக்கு வந்து ஃபேமஸ் ஆகக்கூடிய ஸ்டேட்ஸு. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ரொம்ப ஜென்ரல் டிஸ்கஷனாக அப்படியே ஆன்சரை எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகலாமா? ஸோ இன்ட்ரோடக்ஷன். நியர்லி 45% ஆஃப் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். But a larger section rely on non-farm primary activities, means this is primary activity, those based on direct use of natural resource. Fishing, animal husbandry, mining, horticulture. These activities are deeply shaped the India's diverse physiography. அப்படியே வந்து கொஷினில் கொடுத்துருக்கிறதே திருப்பி ரீரைட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கோம். கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கோம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிடறோம். ஃபார்மிங் and non-farming activities, in non-farming primary activities, relation with the physiographical features of India. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அனிமல் ரியரிங் அதாவது என்னென்னா டிஸ்கஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அனிமல் ரியரிங்னு போட்டாலே முடிஞ்சு போச்சு. சூட்டபிள் எக்ஸாம்பிள் என்னது? அனிமல் ரியரிங் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, டெல்லி. ஸோ டெல்லி இப்போ கிடையாது, இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் டெல்லி ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அதுக்கடுத்து குஜராத் கூட வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து ரொம்ப அனிமல் ரியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அமுல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து ரொம்பவுமே டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஸோ டைரி இன் பஞ்சாப், ஹரியானா, ஒயிட் ரெவல்யூஷன். ஷீப், கேமல் ரியரிங் இன் ராஜஸ்தான். பாருங்கள் எந்த மாதிரிலாம் நம்ம கவர் பண்ணணும்னு பாருங்கள். ஷீப், கேமல் ரியரிங் இன் ராஜஸ்தான்.
ஸோ காஷ்மீர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஷீப் ரியரிங்கை பற்றி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபிஷிங் அண்ட் அக்வாகல்ச்சர், ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். எல்லா கோஸ்டல் ஸ்டேட்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் அண்ட் அக்வாகல்ச்சரில் வந்து வந்துடும். அது இல்லாமல் இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா எல்லா ரிவர்ஸுமே வந்துடும். ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், மர்ஜ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து மைனிங் அண்ட் குவாரிங், கோல் மைனிங். ஸோ இதுவும் நமக்கு என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கோல் மைனிங்க்கு ஜார்க்கண்ட், அயன் ஒர்க்கு ஒடிசா அண்ட் சத்தீஸ்கர், ஹார்டிகல்ச்சர் திரும்பவும் நார்த் ஸ்டேட்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அஸ்ஸாம், ஹிமாச்சல் பிரதேஷ் ஆப்பிள், டீ அஸ்ஸாம், சாஃப்ரான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது எல்லாமே ஹார்டிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட நான் ஃபார்மிங் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ அனிமல் ரீரிங், ஃபிஷிங், அக்வாகல்ச்சர், forestry and gathering, collection of tendu leaves and lok mahua. So tendu leaves, so lok mahua, ஸோ இது எல்லாமே லாக் மகுவா, இது எல்லாமே சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்ட் ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்ரி அண்ட் கேதரிங். ஸோ அதாவது ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து ஜென்ரலாகவே நம்ம ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணலாம், அதர் தேன் நம்ம வந்து உட்டோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணக்கூடாது. லைக் அப்பிகல்ச்சர், இது அப்பிகல்ச்சர் நம்ம இங்கே எழுதலாம். அப்பிகல்ச்சர் இட்ஸ் நான் ஃபார்மிங் ப்ரைமரி ஆக்டிவிட்டி தான். ஸோ வி கேன் ரைட் ஹியர் ஆல்சோ அப்பிகல்ச்சர். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மவுண்டைன் ரேஞ்சஸில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின், ரிலேஷன்ஸ் வித் ஃபிசியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ். ரிலேஷன்ஸ் வித் ஃபிசியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ். இந்தியாவில் லாங்கஸ்ட் கோஸ்டல் பிளைன் 7500 கிலோமீட்டர்ஸ், கம்ப்ளீட்டாக நம்ம எதாவது ஃபிஷிங் கிரவுண்டு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொயர் இண்டஸ்ட்ரி, கோகனட் கல்டிவேஷன், கேரளா அண்ட் லக்ஷத்வீப், கொயர் கோகனட் இண்டஸ்ட்ரி. அதுக்கடுத்து ஹிமாலயாஸ், கூல் கிளைமேட், ஆப்பிள் ஆர்ச்சிட்ஸ், ஹிமாச்சல் காஷ்மீர், டீ பிளான்டேஷன், டார்ஜிலிங். அதுக்கடுத்து டிரான்ஸ்ஹியூமன்ஸ் பாஸ்டோரலிசம், கடீஸ் அண்ட் பொத்தியாஸ். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். பிளாட்டியூஸ், அதாவது ஜாகிரபிக்கல் ஃபீச்சர் வாங்கல, என்னென்ன இந்தியாவில் என்னெல்லாம் ஜாகிரபிக்கல் ஃபீச்சர் இருக்குது, கோஸ்டல் லேண்ட் இருக்குது, ஹிமாலயாஸ் இருக்குது, பிளாட்டியூஸ் இருக்குது, ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜன்ஸ் இருக்குது, ரிவர் அண்ட் டெல்டா இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் உட்காந்து ஒரு 2 minutes யோசிச்சாலே ஆன்சர் வந்துடும். மீன்ஸ் 20 seconds யோசிச்சாலே ஆன்சர் வந்துடும், நாட் 2 minutes. இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு 5 minutes போகும். ஸோ இப்போது பிளாட்டியூஸ், சோட்டநாக்பூர் பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூ, இது எல்லாமே பிளாட்டியூ எல்லாமே நமக்கு மினரல் அயன் ஓரு, ஸோ ஸ்டீல், இது எல்லாமே நமக்கு அதிகமாக அங்கே தான் கிடைக்கும். ஸோ அதே எக்ஸாம்பிள் எழுதிடுறோம். ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜன், தார் டெசர்ட், கேமல், உள் இண்டஸ்ட்ரி, டேட் பாம் எழுதியாச்சு. ஸோ ரிவர் வேலி அண்ட் டெல்டா, பிரம்மபுத்திரா, கங்கா வேலி. ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங், செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். இதோட கன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆக்சுவலாக இந்தியாவோட ஃபிசியோகிராஃபி அப்படிங்கிறது டைவர்ஸ் ஃபிசியோகிராஃபி. ஸோ அதில் நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மேஜர் பார்ட் ஆஃப் தி எக்கனாமிக்கல் இதில் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ரூரல் ரெசிலியன்ட். ஸோ நம்ம அதாவது நான் ஃபார்மிங் ப்ரைமரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பில்லர் ஃபார் ரூரல் எக்கானமி. ஸோ இந்தியாஸ் டைவர்ஸ் ஃபிசியோகிராஃபி directly shape non-farming primary activities, making them pillar for rural resilience and economical sustainability. With better infrastructure and cooperative models and sustainable escalations, these sectors can significantly aid rural transformation. So இதை இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணால், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணால், ஸோ சஸ்டைனபிள் எக்ஸ்ட்ராக்ஷன் நல்லா அந்த வார்த்தை யூஸ் பாருங்க, சஸ்டைனபிள் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது மாதிரி பண்ணால் நம்ம வந்து ரூரலை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். நம்ம ஈஸியஸ்ட் கொஷின். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கொஷின் ஒருவேளை இந்த கொஷினை பார்த்த உடனே என்ன எழுதணும்னு தெரியாதவங்களுக்கு இப்படி யோசிக்கணும்னு சொல்கிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ.